ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு thanskitchen. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் பரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும். நான் அன்றைக்கி போனோட சிக்கன் வாங்கி அதிலேருந்து கறியை தனியாக குட்டியாக கட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. இதுக்கு நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இஞ்சி பூண்டு மிளகு இந்த 3 வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கரெக்டாக 15 நிமிஷம் தாங்க ஆகும். சிக்கன் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து சிக்கன் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்குங்க. இந்த தண்ணியே சிக்கன் வேகிறதுக்கு போதும். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியிலே நல்லா குக் பண்ணி தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த கடாயிலே பரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.